ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் ஜூனாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போலி தகவல் என்றால் குடியுரிமை பறிக்கப்படும், ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் போலியான தகவல்களை முன்வைத்தால் அவர்களின் குடியுரிமை பறிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மேலும் தெரிவித்ததாவது, தேர்தல் காலத்தில் நிதி பரிமாற்ற கலாச்சாரம் தீவிரமடைந்ததன் பின்னர் அரசியல்வாதிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் இடையிலான சமூக ஒப்பந்தம் பலவீனமடைந்து வியாபார நிலைமை தோற்றம் பெற்றுள்ளது. இதனால் அரசியல்வாதிகள் தேர்தல் பிரசாரத்துக்காக செலவு செய்ய வேண்டிய நிதி தொடர்பில் ஒரு வரையறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 2010ஆம் ஆண்டு தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டம் தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் 2023ஆம் ஆண்டு அது நிறைவேற்றப்பட்டது. இதன்படி தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு வேட்பாளர் ஒருவர் பிரசார செலவுக்காக 109 ரூபாவை செலவழிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அனைத்து வேட்பாளர்களும் இந்த தொகைக்கு உட்பட்ட வகையில் செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊதிய அதிகரிப்பு சந்தர்ப்பவாதமே, ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் நேற்று பலார். அரச உத்தியோகத்தர்கள் நாட்டுக்கு சுமை என்று இதுவரை காலமும் கூறி வந்த அரசாங்கம் தற்போது அவர்கள் மீது கரிசனை காட்டுகின்றது. இது முற்றுமுழுதாக சந்தர்ப்பவாதமாகும். நாமும் அரச உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை 24 வீதத்தால் அதிகரிப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கேகாலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரச உத்தியோகத்தர்களை நாட்டுக்கு சுமையாகவே இதுவரை காலமும் உள்ள அரசாங்கங்கள் பார்த்து வந்தன. ஆனால் இப்போதுதான் இந்த அரசாங்கத்துக்கு அரச உத்தியோகத்தர்கள் முக்கியமானவர்களாகி உள்ளனர். இது சந்தர்ப்பவாதமாகும். தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரச உத்தியோகத்தர்களை ஏமாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி ரணில் தமிழர்களின் ஆதரவை கோரி பொது கட்டமைப்புக்கு கடிதம், டெலோவுக்கு கிடைத்தது, ஏனையவர்கள் கைவிரிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்குமாறும் அதனை முன்னிறுத்தி தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்னவென்பது பற்றி கலந்துரையாடுவதற்கு வருமாறும் தமிழ் பொது கட்டமைப்பினருக்கு ஜனாதிபதி ரணில் மீண்டும் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு கடிதம் கிடைக்கப்பெற்றதை பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் செல்வம் அடைக்கல்நாதன் ஏற்றுக்கொண்ட போதிலும் ஏனையவர்கள் நேற்று இரவு வரையில் அப்படியானதொரு கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என்றே தெரிவித்தனர். இது தொடர்பில் டெலோவின் முக்கியஸ்தர் செல்வம் அடைக்கல்நாதனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்துள்ளதாவது, தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே தமிழ் பொது கட்டமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே மீண்டும் பேச்சுகளுக்கு வருமாறு கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கடிதம் என்னிடம் தரப்பட்டது. பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தரப்பினருக்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அந்த கடிதத்தை தற்போது முறைப்படி அனைவருக்கும் அனுப்பியுள்ளேன் என்றார். ஜனாதிபதி ரணில் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனது வெற்றிக்கு தமிழ் பொது கட்டமைப்பினரின் ஆதரவை கோர விரும்புவதுடன் அவ்வாறு ஆதரவளிப்பதை முன்னிறுத்தி தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்னவென்பது பற்றி கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். எனது கூட்டணி தமிழ் சமூகத்துக்கு மாத்திரமன்றி நான் எதிர்வரும் காலத்தில் கட்டியெழுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்ற சமத்துவம், பரஸ்பர நன்மதிப்பை பேணும் அபிவிருத்தியடைந்த நாட்டில் வாழும் அனைத்து பிரஜைகளுக்கும் பெரிதும் நன்மளிப்பதாக அமையும் என்றவாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை கண்காணிக்க 12 நாடுகளுக்கு அழைப்பு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வருமாறு 12 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வழமை போன்று இம்முறையும் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அழைப்பை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்தே தற்போது வேறு 12 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் முன்னே, உள்ளூராட்சி தேர்தல் பின்னே, முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறுவதற்கு சாத்தியங்கள் உள்ளன என்று முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்படாமல் தவிர்க்கப்பட்டமை தவறானது எனவும் இந்த விடயத்தில் மக்களின் வாக்குரிமை மீறப்பட்டுள்ளது என்றும் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்றுள்ள மஹிந்த தேசப்பிரிய இந்த தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார்.
தேர்தலை தாமதப்படுத்தியது தவறான நடவடிக்கை. உயர் நீதிமன்றம் இதனை உறுதி செய்துள்ளமை நீதியை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை. அதே நேரம் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் நான் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் நீதிமன்றம் பல தடவைகள் தேர்தல்களை ஒத்திவைப்பது மக்களின் உரிமைகளை மீறும் செயல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல்கள் ஆணைக்குழு விரைவில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தும் என நம்புகின்றேன் என்றும் மஹிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளரின் பரப்புரை ஆரம்பம். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனின் நமக்காக நாம் எனும் தொனிப்பொருளிலான ஜனாதிபதி தேர்தல் பிரசார பயணம் யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையிலிருந்து நேற்று காலை 9 மணியளவில் ஆரம்பமானது. குறித்த பிரசார பயணம் பொலிகண்டி கிழக்கு, பொலிகண்டி மேற்கு, வல்வெட்டித்துறை, ஆதிகோவிலடி, தொண்டமனாறு, வளலாய், பலாலி, தையிட்டி, காங்கேசன்துறை ஆகிய இடங்களினூடாக நகர்ந்தது. இதேவேளை நேற்று ஆரம்பமான பிரசார பயணம் தமிழர் தாயத்தின் 8 மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பகுதிகளிலும் மக்களின் அழைப்பின் பேரில் பிரசார பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளர் ஸ்ரீதரன் ஆதரவு, சுமந்திரன் எதிர்ப்பு. தள்ளாடுகிறது தமிழரசு கட்சி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரிப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான முடிவை எட்ட முடியாமல் திண்டாடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென தமிழ் பொது கட்டமைப்பு தீர்மானித்திருந்தது. அதன் பிரகாரம் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனை பொது வேட்பாளராக பொது கட்டமைப்பு அறிவித்திருந்தது. தமிழ் கட்சிகளும் தமிழ் சிவில் அமைப்புகளும் கூடி பொது வேட்பாளரை தெரிவு செய்திருந்த போதிலும் இதில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காமல் தவிர்த்து வந்தது. இந்நிலையில் தமிழ் மக்களின் இன்றைய நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது அவசியம் என தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டிருந்தார். தவிர நேற்று முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவரின் வீட்டுக்கு சென்று சந்தித்தார். இதன்போது பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு தனது ஆதரவு என்றும் தனது கட்சி எந்த முடிவை எடுத்தாலும் தனது நிலைப்பாட்டில் இருந்து விலகப் போவதில்லை என்றும் ஸ்ரீதரன் கூறியிருந்தார். இதேவேளை தமிழ் பொது வேட்பாளரை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்க மாட்டாது என்றும் தமிழரசு கட்சி எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றதோ அந்த வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் வாக்களிப்பர் என்றும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கூறியுள்ளார். இவ்வாறு தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரனும் சுமந்திரனும் வேறுபட்ட கருத்து நிலையில் இருப்பது அக்கட்சிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீதிமன்றம் உத்தரவு, வவுனியாவில் இறந்த சிசு ஜாழ் போதனாவில் ஒப்படைப்பு. வவுனியா வைத்தியசாலையில் இறந்த சிசுவின் உடல் மருத்துவ பரிசோதனைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வவுனியா வைத்தியசாலையில் இறந்த சிசுவின் உடலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஏற்பட்ட இழுபறி நிலைமை தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் மூலமாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிசுவின் சார்பில் நான் நேற்றைய தினம் ஆஜராகி சிசுவின் சடலத்தை மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் ஏற்பட்டுள்ள இழுபறி நிலைமை தொடர்பில் கௌரவ மன்றுக்கு தெரியப்படுத்தினேன். கௌரவ மன்று குறித்த விசாரணையில் மிகவும் உன்னிப்பாகவும் அவதானத்துடனும் செயற்பட்டு குறித்த சிசுவின் உடலை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்கு உரிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு கூறியதன் பிரகாரம் வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஆண்டன் புனிதநாயகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக ஒழுங்குபடுத்தி தந்திருந்தார். அதன் பிரகாரம் மன்றானது குறித்த சிசுவின் மரண விசாரணையை செய்யுமாறும் அதனுடைய அறிக்கையினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. மேலும் இந்த மருத்துவ அறிக்கையில் திருத்தின்மை காணப்படுமாக இருந்தால் மேலதிக மருத்துவ பரிசோதனை தொடர்பாக வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் மன்று உத்தரவாதம் வழங்கியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யுக்தியவை கைவிடுங்கள், கைதானோரை விடுவியுங்கள், அரசுக்கு ஐநா பரிந்துரை. யுக்திய நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் பரிந்துரை செய்துள்ளது. ஐநா உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் வெளியிட்டுள்ள இலங்கை மனித உரிமைகள் நிலை குறித்த அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக இருந்த காலத்தில் மேற்கொண்ட போதைப்பொருள் எதிர்ப்பு நீதி நடவடிக்கை இடைநிறுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஆனால் பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை, ஊடகவியலாளர் சந்திப்பில் சுமந்திரன் தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை, அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவளிக்கும் என்பதை இதுவரை தீர்மானிக்கவில்லை. அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது. வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் எமது தீர்மானத்தை அறிவிப்போம். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதை தமிழ் மக்கள் ஏற்கப் போவதில்லை. இவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு குறிப்பிட்டுக் கொள்வார்கள். ஆனால் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை. இம்முறையும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதில்லை. தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அவர்கள் எங்களின் கட்சி உறுப்பினர், அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். இதனூடாக எமது நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த கால தேர்தல்களில் எமது நிலைப்பாட்டை இறுதி தருணத்தில் அறிவித்திருந்தோம். அதற்கமைய 80% எமது தீர்மானத்துக்கு அமையவே வாக்களித்தார்கள். ஆகவே இம்முறையும் நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிகரிக்கும் கட்சி தாவல்கள், ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் அங்கஜன். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க மேலும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். தங்களது ஆதரவை நேற்று ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினரான சாரதி துஷ்மந்த ஆகியோரை இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் எஸ்பினாவின் நாவும் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் முடிவே எனது முடிவு, தமிழரசுக் கட்சியின் கலையரசன் எம்பி தெரிவிப்பு. எமது மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எமது மக்களின் இருப்புக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எமது மக்களின் கருத்துக்களோடு சேர்ந்து செயற்பட வேண்டியது அவசியமானதாகும் என தமிழரசுக் கட்சியின் எம்பியான தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். கலையரசன் எம்பியின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக மேற்கொள்ளப்படும் ஆலையடி வேம்பு பம்பியடி பிள்ளையார் ஆலய அன்னதான மடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் பேசுகையில், தற்போது ஒரு தேர்தலை அண்டிய காலச்சூழல் இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பிலே பல கேள்விகள், பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றன. தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கைகளை நீண்ட காலமாக ஏற்று அதனை ஆதரித்து வாக்களித்து வருகின்றார்கள். தற்காலத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சினை, தமிழ் மக்கள் ரீதியான பிரச்சினை என்ற விடயங்களில் நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையை சந்தித்தவர்களாக இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் பிரதானமான 3 கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தேர்தல் காலம் முடிந்த பிறகு எம்மை ஏமாற்றி விடுவார்களோ என்ற அச்சம் அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இந்த அரசியலை நாங்கள் நீடித்து செல்லவும் அனுமதிக்க முடியாது. ஏனெனில் எமது மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எமது மக்களின் இருப்புக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். மறுபக்கம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலும் எமது கட்சி ரீதியாக ஒரு முடிவுகள் மேற்கொள்ளப்படவில்லை. என்னை பொறுத்தவரையில் மக்கள் எந்த முடிவுடன் இருக்கின்றார்களோ அந்த முடிவினையே நாங்களும் தீர்மானிப்போம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசியலமைப்பை அடிக்கடி மீறும் போதும் குற்ற பிரேரணையிலிருந்து ஜனாதிபதி தப்பிவிட்டார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்ற பிரேரணையை கொண்டு வர முடியும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ளதால் அவ்வாறான குற்ற பிரேரணையை கொண்டு வர வேண்டிய தேவை எழவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிழக்கில் துணை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அமைக்குமாறு தமிழரசு கோரிக்கை. கிழக்கு மாநிலத்தில் துணை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அலுவலகம் ஒன்று அமைக்குமாறு இந்திய உயர்ஸ்தானிகரிடம் இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களின் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அத்துடன் ஏனைய அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர்.
இச்சந்திப்பின் போது சமகால அரசியல், ஜனாதிபதி தேர்தல், தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளை, அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பில் இந்திய விவசாயிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அம்பாறை மாவட்டம் சார்பாக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசனால் கல்முனையில் கலாசார மண்டபம் ஒன்றினை தயாரிப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் இவர் கிழக்கு மாநிலத்தில் இந்திய விவசாயிகள் ஆலய அலுவலகம் ஒன்றை அமைக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிலிண்டருக்கு வாக்களிக்க தவறினால் சிலிண்டர் இன்றியே வாழ வேண்டி வரும். எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களிக்க தவறினால் எரிவாயு சிலிண்டரும் இன்றி வாழ வேண்டிய நிலைமையே மக்களுக்கு ஏற்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஏறாவூரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தனது பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் பேசுகையில், நான் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது முதலாவதாக உரத்தை வழங்கி விவசாயத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தேன். இதன் பின்னர் அனைத்து போகங்களும் வளர்ச்சியடைந்துள்ளன. நாங்கள் வயலை நிரப்பி சமையலறைகளை நிரப்பினோம். மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் இருக்கின்றன. பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன, இன்னும் குறைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அதனை செய்ய வேண்டும். இதற்காக முதலில் ரூபாவை வலுப்படுத்த வேண்டும். நாங்கள் மொத்த தேசிய உற்பத்தியை 89% பணவீக்கத்தை இன்னும் குறைக்க வேண்டும். இதன்படி ரூபாவை பலப்படுத்தினால் பொருட்களின் விலைகளை குறைக்க முடியும். மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் நேரத்தில் பயந்து ஓடியவர்களை ஆட்சிக்கு கொண்டு வரப் போகின்றீர்களா? இதேவேளை நாங்கள் சர்வதேச நாணயத்தையும் சீனா உள்ளிட்ட 17 நாடுகளிலும் உதவிகளை கேட்டுள்ளோம், உடன்படிக்கைகளை செய்து கொண்டுள்ளோம். அவற்றை மீறினால் எமக்கு நிதி கிடைக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாருக்கு சங்கூதுவது என்பது தேர்தலுக்கு பின்னர் தெரியும். தமிழ் பொது வேட்பாளரை விமர்சிப்போருக்கு எச்சரிக்கை. சங்கு முழங்காது ஊதும் என சிலர் கூறுகின்றனர். ஜாருக்கு சங்கு ஊதப்படும் என்பதை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பார்த்து கொள்வோம். சங்கு முழங்கியே தீரும். கோடி கோடியாக பெட்டிகளை வாங்கிவிட்டு தமிழ் பொது வேட்பாளர் விமர்சிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனிமேலும் விமர்சிப்பீர்களேயானால் ஒவ்வொருவருடைய பெயரையும் கூறி கடுமையாக விமர்சிப்போம் என வடமராட்சி வடக்கு கடல் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சமாச உபதலைவர் நாகராச வர்ணகுலசிங்கம் எச்சரித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த எச்சரிக்கையை விடுத்த அவர் மேலும் கூறுகையில், தமிழர்கள் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரியநேந்திரனை நிறுத்தி அவருக்கு சங்கு சின்னமும் கிடைத்துள்ளது. இவ்வாறான நிலையில் சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் விமர்சித்து வருகின்றனர். மக்கள் எங்களைத்தான் கேட்பார்கள், மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று அதற்கு வியாக்கியானம் கூறுகின்றனர். இப்படி சொல்லும் இவர்கள் மக்களுக்கு எதனை செய்து கழித்தார்கள்? கோடி கோடியாக பணம் வாங்கி நிரப்பிக்கொண்டு இருக்கின்றார்களே தவிர மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.